ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து. ஓகேங்களா, சிக்ஸ்த்து டேர்ம் 2ல பார்த்தோம்னா வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெஹாலத்தி கல்ச்சர் இன் சவுத் இந்தியா இதான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேதிக் கல்ச்சர் அப்படின்னா இன் நார்த் இந்தியா. ஸோ வேதிக் கல்ச்சர் அப்படின்னாலே அது ஆரியன்ஸ் அவங்களதான் வந்து மேக்சிமம் குறிக்கும். ஸோ அவங்களோட ஒரிஜின் என்ன, அவங்களோட மைக்ரேஷன் இந்தியாக்குள்ளார எப்படி வந்தாங்க அப்படின்றத பத்தியும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வேதிக் ஏஜ் அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அதை சம்பந்தமா படிக்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ரிக்வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக் சொசைட்டில ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தமா, ஒரு எக்கனாமிக் ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர் சம்பந்தமா என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, என்னென்ன எவல்யூஷன் பரிணாமம் நடந்துச்சு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா, ஃபுல் அந்த வேதிக் பத்தி. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா அதாவது இயர்லி அண்ட் லேட்டர் வேதிக் பீப்புள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருந்தாங்க இந்தியாவில் அப்படின்றத பத்தி, அதே மாதிரி இயர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் அது இயர்லின்றாங்க லேட்டர்ன்றாங்க அதை பத்தியும், அதே மாதிரி தமிழ்நாடு. ஓகேங்களா, ஸோ இங்கதான் முக்கியமான ஒரு விஷயமே. ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னாலும் யூனிட் 8ல வந்துடும் இல்லையா. ஸோ தமிழ்நாடு பேஸ் பண்ணி மெஹாலித்திக், அதாவது மெஹாலித்திக்னாலும் அயன் ஏஜ் கல்ச்சர்னாலும் ஒண்ணுதான். ஓகே, அதாவது அயன் ஏஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா மெகாலித்திக் கல்ச்சர், மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அயன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல அதாவது பாத்தீங்கன்னா புரோன்ஸ் ஏஜ், அயன் ஏஜ், காப்பர் ஏஜ் இப்படிலாம் சொல்லுவாங்க. காரணம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு டாமினேட்டிங்கா இருந்த அந்த மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலிஸ் பார்த்தோம்னா பிரான்ஸ் ஏஜ் அப்படின்வாங்க. ஏன்னா வந்து இண்டஸ் வேலி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அயன் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ப்ரிடாமினா பிரான்ஸ் அப்படின்ற மெட்டல் யூஸ் பண்ணிருக்கனால தான் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, சோ அது வந்து பாத்துக்கோங்க. சோ மெஹாலித்திக்னாலும் அயன் ஏஜ் கல்ச்சர்னாலும் ஒண்ணு. சோ அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. அதை பத்தி தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சோ வேதிக் ஏஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ அதாவது பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம், இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து ஒரு அர்பன் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருக்கோமா. சோ அந்த இது பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷன் எப்ப டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சோ அப்பவே இந்த அர்பனைசேஷன் என்னாச்சு, டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சு அப்படின்றாங்க. அது டிக்ளைன் ஆயிட்டு தான் வேதிக் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் ஆரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வேதிக் ஏஜ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு ஃபார்ம் ஆகுது இந்தியாவில் அப்படின்றாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. இந்த பாக்ஸ், அதாவது லோயர் கிளாஸ் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எது நீங்க படிக்கிறீங்க இல்லையோ அந்த பாக்ஸ்ல இதை படிச்சு முடிச்சுட்டு மற்றதை கூட நீங்க வந்து என்ன பண்ணுங்க, படிங்க. ஓகேங்களா, ஆனா பாக்ஸை விடவே கூடாது எப்பவுமே. ஓகேங்களா, சரி, ஓகே. வேதிக் ஏஜ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதிக் ஏஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1500 பிசில இருந்து 600 பிசிக்குள்ளார இருக்கு அந்த டைம் பீரியட் தான் என்னது வேதிக் ஏஜ்னு சொல்றாங்க. சரி, அதை வேதிக்னு சொல்றதுக்கு ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அந்த டைம்ல 4 வேதாஸ் வந்து வந்துச்சு. அதுக்காக தான் வந்தது வேதிக் பீரியட், வேதிக் ஏஜ்ன்றாங்க. அதாவது நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, ரிக் எஜு, அதர்வன, சாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இங்க வரும், இருங்க, இங்க இருக்காங்க. ரிக் எஜு, சாமா, அதர்வன, இந்த 4 வேதாஸ் வந்து அப்ப அந்த டைம்ல வந்ததுனாலதான் என்னது அது வேதிக் ஏஜ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, சோ அதோட டைம் லைன் பாத்துக்கோங்க. 1500 பிசில இருந்து 600 பிசி. ஓகேங்களா, இந்த பீரியட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சரி, ஓகே. சோ இந்த ஆரியன்ஸ்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரியன்ஸ் இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் செமினோமடிக் பாஸ்டோரலிஸ்ட். ஓகேங்களா, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த சிவிலைசேஷன் என்ன சொல்லுவாங்க, திராவிடியன் லாங்குவேஜ் சொல்லுவாங்களா. சோ திராவிட மொழிகள் பேசுற மாதிரி அவங்க இந்தோ ஆரியன் லாங்குவேஜ். ஓகேங்களா, சான்ஸ்கிரிட், இந்த ஹிந்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ அது பேசுற செமி நாமடிக் பெஸ்டோரலிஸ்ட். அதாவது நாமடிக் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த ஊரு டு ஊரு அவங்க மூவ் ஆயிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அவங்க தான் நாமடிக்குவாங்க. இவங்க வந்து செமி நாமடிக் அப்படின்றாங்க. பேஸ்டோரலிஸ்ட்னா அந்த ஆயர்கள்னுவாங்க இல்லையா, அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பேஸ்டோரலிஸ்ட்ன்றாங்க. ஸோ வந்து ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா, இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் செமி நாமடிக் பேஸ்டோரலிஸ்ட் அப்படின்றதெல்லாம். சரி, அவங்க எங்க இருந்தா வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் ஏசியாவில இருந்து நிறைய வந்து நம்ம நாங்க இடம்பெயர ஆரம்பிச்சாங்க. எது மூலியமா, எந்த பாஸ் மூலியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கைபர் பாஸ் ஆஃப் ஹிந்துகுஸ் மவுண்டன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா, சோ எது வழியா அவங்க வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கைபர் பாஸ் ஆஃப் ஹிந்துகுஸ் மவுண்டன் இருக்கு இல்லையா, அதுல கைபர் பாஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க காட்டுறேன். சோ இந்த மாதிரிதான் இருக்கும், 2 மலைக்கு நடுவுல இந்த மாதிரி வந்து எப்படி ஒரு வழி மாதிரி போவோம், அதாவது பாஸ்ன்னுவாங்க. ஓகேங்களா, சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா
இது வந்து மலை, இந்துகுஸ் மவுண்டைன், இது வந்து மவுண்டைன். இந்த வழி இருக்கு பாத்தியா, இதுதான் வந்து கைபர் பாஸ் அப்படின்னுவாங்க. அந்த வழியே நான் இந்த சென்ட்ரல் ஏசியாவில இருந்து மைக்ரேட் பண்ணி வந்தவங்க தான் யாரு, இந்த இந்தோ ஆரியன்ஸ். ஓகேங்களா. சோ அவங்களோட மெயினான பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறதாக இருந்தாலுமே அவங்க என்ன பண்றாங்க, ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பிராக்டிஸ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர்னா ஐ திங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம நிலம்னு பிரிச்சுட்டு அந்த நிலத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், இது வழியா நம்ம அதுல விவசாயம் பண்றோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க வந்து நோமடிக்குன்னு நம்ம பார்த்து செமி நோமடிக்குன்னு பாக்குறோமா. இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த 6 மாசம் நான் வந்து இந்த இடத்துல தங்க போறேன், இந்த 6 மாசம் மட்டும் இந்த நிலத்துல என்ன பண்றேன், ஏதோ ஒண்ணு விளைய வச்சு நான் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு என்ன பண்றேன், அந்த இடத்தைய வந்து இது பண்ணிட்டு போயிடுறது, அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடுறது, அவ்வளவுதான். ஓகேங்களா. அந்த அந்த இது மாதிரி இது வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ அதை இங்க சொல்லிருக்காங்க பாருங்க. It is a farming method that involves clearing the land by cutting and burning all the trees and plants on it. Cultivation is done there for a short time and then abandoned. ஓகேங்களா. People then move to a new piece of land for cultivation. ஓகேங்களா. அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த லேண்ட் வந்து இப்போ அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, அங்கே ஏதோ ஒரு காடு இருக்குன்னா அந்த காடை வந்து வெட்டிட்டு அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணி பர்ன் பண்ணிடுவாங்க. பர்ன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸையும் அந்த ஒரு நிலமா மாற்றி அதில் வந்து கொஞ்ச நாளுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, விவசாயம் செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. அது ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா. சரி, ஓகே ஓகே பார்க்கலாம். ஸோ ஆரியன்ஸ் அப்படின்னாலே அவங்க வந்து நார்த் இந்தியா தான். அவங்களோட ஜாகிரபிக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க. டக்சிலா, ஹராப்பா, குருஷேத்ரா, அப்புறம் இந்திரபிரசாத், யமுனா, கோசலா, கங்கா, அயோத்தியா, கபிலவஸ்து, இவங்கெல்லாம் அந்த நார்த் இந்தியானாவே அது மேக்சிமம் வேதிக் ஆரியன்ஸ் அப்படின்னாலே அது நார்த் இந்தியா தான். ஓகேங்களா. ஸோ அதான் ஜாகிரபிக்கல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா. அவங்களோட பீரியட் அயன் ஏஜ் தான், மெகாலித்திக் ஏஜ். ஓகேங்களா. சரி, ஓகே. டைம் பார்த்தோம்னா நம்ம என்ன பார்த்தோம், 1500 BC வந்து 600 BC. சோர்ஸ் நம்ம இவங்களுக்கு எப்படி இவங்கெல்லாம் இங்க வந்தாங்க, அப்படி பண்ணாங்க, இது பண்ணாங்க, எது மூலியமா கிடைச்சிருக்கும், அந்த 4 வேதிக்கு இது இருக்கு இல்லையா, வேதா இருக்கு இல்லையா, அது மூலியமா தான் அவங்க படிச்சு கிடைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி கிடைச்சிருக்கும் இல்லையா, சேர்ந்தான். ஸோ அது இல்லாமல் நேச்சுரல் சிவிலைசேஷன் வந்து ரூரல் நம்ம பார்த்தோம் இல்லையா. அர்பனைசேஷன் வந்து இந்த சிவிலைசேஷனோட முடிஞ்சு போய் ஆரியன்ஸ் வந்து ரூரல் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதுதான் சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து ஆரியன்ஸ் அண்ட் தர் ஹோம்ஸ் இன் இந்தியா. ஓகே, எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஆரியன்ஸ் ஆஃப் த ரிக்வேதிக் பீரியட் வாஸ் செமினோமடிக். ஓகேங்களா. என்ன இது பார்த்தீங்கன்னா ரிக்வேதிக் டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செமினோமடிக்கா இருந்தாங்க. பேசிக்கலா பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் சோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கால்நடைகள் தான். பாஸ்டோரல் பீப்புள் அவங்க. அதுதான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப இவங்கெல்லாம் இருக்காங்க, நம்ம கிருஷ்ணன் இவங்கெல்லாம் பார்த்திருப்போம், அந்த கதையெல்லாம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா. அவங்களோட மெயினான இது என்ன, அந்த கிருஷ்ணன் கதையெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா, படிச்சிருப்பீங்க. கிருஷ்ணன் கதையெல்லாம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரியன்ஸ், அவங்க எல்லாம் தான் ஆரியன்ஸ். ஓகேங்களா. அவங்களோட மெயின் இதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பெருசு விவசாயம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஈடுபட மாட்டாங்க. ஆடு மாடு மேய்க்கிறது தான் பண்ணிப்பாங்க. அதனாலதான் அந்த கண்ணன் வெண்ணெய் அப்புறம் பால் அப்படின்றதோட ரொம்ப ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கும். ஓகேங்களா. சோ அவங்க எல்லாம் அயோத்தியால தான் இருந்திருப்பாங்க இல்லையா, அயோத்தியா தானே, அந்த இடத்துல தான் இருந்திருப்பாங்க. யமுனா நதி ஓரத்துல தான் அவங்க இருந்திருப்பாங்க இல்லையா. சோ வந்து அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் இதே வந்து பாஸ்டரல் பீப்புள் தான். டக்குனு உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ரிக்வேதிக் டைப்ஸ்ல ஆரியன் அவங்களோட ஹோம்லேண்ட் மெயினா எது வந்துச்சு பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஓகேங்களா. அந்த டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த சிந்து அப்படின்னா 7 rivers, லேண்ட் ஆஃப் 7 rivers. ஓகேங்களா. சோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ் இதெல்லாம். அப்படி பாத்தீங்கன்னா ரிக்வேதிக் டைம்ஸ்ல ஆரியனோட ஹோம்லேண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப். இது ஒரு மெயினான பாயிண்ட். அப்ப அந்த டைம்ல என்னன்னு கூப்பிட்டாங்க அந்த பஞ்சாப் பாத்தீங்கன்னா சப்த சிந்துன்றாங்க. சப்த சிந்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் 7 rivers. ஓகேங்களா. கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, அரௌண்ட் 1000 BC ஆரியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்வர்ட் நோக்கி மூவ் ஆகி இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ல வந்து என்ன பண்ணாங்க, தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. இந்தோ கேஞ்சடிக் பிளைனுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கலாமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அயன் ஆக்சஸ். ஓகேங்களா. அதே மாதிரி ப்ளோஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா. அயன் ஆக்சஸ், ப்ளோஸ், இவங்களுக்கு வந்து அயன் பத்தின ஒரு நாலேஜ் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. சோ 4 வேதாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது இந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த வேதிக் லிட்ரேச்சர் அப்படின்றாங்க. சோ வேதிக் லிட்ரேச்சரை 2ஆ வந்து பிரிக்கிறாங்க. இன்னொன்னு ஸ்ருதி, இன்னொன்னு ஸ்மிருதி. நீங்க நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அந்த வேதிக் லிட்ரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட ஸ்மிருதி நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஓகேங்களா. அந்த நாராயண ஸ்மிருதி இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, கௌடல்யா எழுதுனது அதெல்லாம். மனுஸ்மிருதி அதை பேஸ் பண்ணி தான் இப்பெல்லாம் நம்ம ஜாதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதான் சொல்லிக்காங்க. ஸோ இது பார்க்கலாம். ஸ்ருதினா என்ன? ஸ்ருதியில வந்து 4 வேதாஸ் இருக்கும். மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, 4 வேதாஸ் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிராமணாஸ், ஆரண்யகாஸ், உபனிஷத்ஸ் இதெல்லாம் இருக்கும். தே ஆர் கன்சிடர் சேக்ரட், எட்டர்னல் அண்ட் அன் அன்கொஷனபிள் ட்ரூத் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஸோ ஸ்ருதினா என்னதுன்னா லிசனிங் ஆர் அன்ரிட்டன் ஒன்ஸ் தட் were transmitted orally through generation. ஓகேங்களா, அதாவது வழி வழியா கேட்கறது, எழுதப்படாம கேட்டுட்டு அப்படியே வந்து ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கிறது, அதுதான் ஸ்ருதி அப்படின்றாங்க. ஸோ அந்த ஸ்ருதியில என்னென்ன இருக்குன்னா 4 வேதா, பிராமணா, ஆரியனாக்ஸ், அப்புறம் உபனிஷதாஸ். அவங்களே வந்து சேக்ரட், நான் வந்து ரொம்ப சேக்ரடான ஒரு ஆளுங்க, ரொம்ப வந்து எட்டர்னல், ரொம்ப காலம் வாழ்றவங்க, அன்கொஷனபிள் ட்ரூத் அப்படின்னு அவங்களவே நாங்க சொல்லிக்கிறாங்க இந்த ஸ்ருதி. இதுல ஸ்மிருதி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாடி ஆஃப் டெக்ஸ்ட் கண்டெய்னிங் டீச்சிங்ஸ் ஆன் ரிலிஜன்ஸ் சச் அஸ் இதிஹாசாஸ், புராணாஸ், தந்த்ராஸ், ஆகமாஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகுதா ஸ்மிருதி. ஓகேங்களா, ஸ்ருதியில என்னென்ன இன்க்ளூட் ஆகுது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்மிருதியில என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த உபனிஷாட்ஸ் எல்லாம் ஸ்ருதி. ஓகே, நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஸ்ருதின்றது அவ்வளவா நம்ம இது இந்த 6th லெசன் படிக்காம இருந்தோம்னா டக்குன்னு வந்து உபனிஷாத் அப்படின்னு நம்ம ஸ்மிருதி மட்டும் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் ஸ்மிருதிக்குள்ள போடுறோம். ஓகேங்களா, அதான் இந்த பாயிண்ட் வந்து பாத்துக்கோங்கன்ற. ஓகேங்களா, ஸோ எது வந்து ஸ்ருதியில இன்க்ளூட் ஆகுது, இன்க்ளூட் ஆகல, இல்ல ஸ்மிருதியில இன்க்ளூட் ஆகுது ஆகல, அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க மாத்தி மாத்தி. அதான் கரெக்டா பாத்துக்கணும். ஸ்ருதி அப்படின்னா பிராமணாஸ், ஆரியனகாஸ், சரி ஆரண்யகாஸ், அதுக்கப்புறம் உபனிஷாத்ஸ். அதே மாதிரி அது வந்து எட்டர்னல். ஓகேங்களா, அடுத்து ஸ்மிருதி பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா இதிஹாசாஸ், புராணாஸ், தந்த்ராஸ், ஆகமாஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மிருதி வந்து நாட் எட்டர்னல். ஓகேங்களா, கான்ஸ்டன்டா என்ன ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அப்பப்போ வந்து அதாவது ரிவைஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஸ்மிருதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபனைட் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர். அது வந்து அன்ரிட்டன் லிட்ரேச்சர். இது பாத்தீங்கன்னா டிஃபனைட் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர். ஸோ ரெண்டு ரொம்பவே வித்தியாசமான ஒண்ணு ஸ்ருதியும் ஸ்மிருதியும். ஓகேங்களா, சரி, ஓகே, கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, பாருங்க அழகா கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே பாத்துக்கோங்க. ஸ்ருதி பாருங்க 4 வேதாஸ், பிராமணாஸ், ஆரியன் காஸ், அப்புறம் உபனிஷாஸ். இது பாத்தீங்கன்னா இதிஹாசா, புராணம். இதிஹாசம்னா என்னன்னு சொல்லுவோம், ராமாயணத்துல இதிகாசம் தான் சொல்லுவோம், ராமாயண மகாபாரதம். அது புராணம்னு என்னது, சிவபுராணம், விஷ்ணு புராணம், கருட புராணம், புராணாஸ். ஓகேங்களா, அதே மாதிரி சூத்ராஸ், அதுல பார்த்தோம்னா தர்ம சுத்ரா, மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி எல்லாம் சுத்ரா சொன்னாங்க. நம்மளுக்கு இதை வச்சுதான் வந்து என்னது நம்ம இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஜாதி அப்படின்றது எது பேஸ் பண்ணி, இந்த மனுஸ்மிருதியை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கொண்டு வந்தது தான், ஆரியன்ஸ் கொண்டு வந்தது தான். ஓகேங்களா, தர்மசூத்ரா, மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. ஓகேங்களா, சரி, ஓகே. அது வந்து இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதாவது சத்தியமெம்பி ஜெயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கல, இது எந்த இதுல இருந்து கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா முண்டக்கா உபனிஷத் அப்படின்ற உபனிஷத்ல இருந்து தான் கொண்டு வந்தது தான் இந்த வேர்டு. ஓகேங்களா, சத்தியமேவே ஜெயதே, அதாவது ட்ரூத் அலோன் ட்ரியம்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா, அததான் வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கா உபனிஷத். அதை கரெக்டா பாத்துக்காங்க. ஸோ வேதிக் பீரியட் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க பாருங்க, 2 பேஸ். ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இயர்லிக்கு லேட்டர் அப்படின்னு பிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம அதை மொத்தமா 1500 இருந்து 600 பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே பாதியா பிரிக்கிறாங்க. 1500 இருந்து 1000 பாத்தீங்கன்னா இயர்லி, இது 1000 இருந்து 600 பார்த்தோம்னா லேட்டர். அவ்வளவுதான், ஈஸியா அவ்வளவுதான். இது கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் படி எப்படி ஏதாவது சோர்ஸ் கிடைச்சிருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா material remains such as iron implements and pottery from archaeological sites in Punjab, Uttar Pradesh and Rajasthan along the Indus and Ganges. இந்த சைட்ல வந்து ஒரு இது வந்து பாட்டரி இது வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எங்க வந்து பஞ்சாப், உத்தர பிரதேஷ், ராஜஸ்தான், மேக்சிமம் நார்த் இந்தியா தான். இதுல வந்து என்னென்ன ஆர்கியாலஜி சோர்ஸ் வந்து இருக்கு இல்ல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களே, ஆட்மன் அவுட் மாதிரி கேட்டு நார்த் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கினாங்கன்னா இப்படி கேட்கணும் வச்சுக்கோங்க. பஞ்சாப், பி யூபி, சி ராஜஸ்தான், டி பார்த்தோம்னா கேரளா அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வேதிக் பீரியட் வேதாஸ் அப்படின்னு இவங்கனாவே ஆரியன்ஸ் அப்படின்னாலே யார் வருவாங்க, நார்த் இந்தியா தான் வரும். இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ கான்செப்டோட லாஜிக்கா வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஈஸியாகவே போட்டுடலாம். சப்போஸ் ஞாபகமே எல்லாம் மறந்துச்சுன்னா கூட. ஓகேங்களா, சரி, ஓகே. வேதிக் கல்ச்சர், இவங்களோட கல்ச்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கல்ச்சர் அப்படின்னாலே அவங்களோட பாலிட்டி, சொசைட்டி, அதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா, சரி, ஓகே. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கின்ஷிப் பேஸ்டு. ஓகேங்களா, குலம் அப்படின்றத கின்ஷிப். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிக்வேதிக் பாலிட்டி வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, குலா அப்படின்னா கிளான்.
குலம்னு இல்லையா, அது குலம். அதுதான் வந்து பேசிக் யூனிட் ஆஃப் பாலிட்டியா இருந்துச்சு. ஓகேங்களா. சோ இது வந்து அதோட ஹெட் யாரா இருந்தாங்க பாத்தீங்கன்னா குலபதி அப்படின்றவங்க வந்து ஹெட்டா இருந்திருக்காங்க. நிறைய ஃபேமிலிஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து கிராமமா வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த கிராமத்துக்கு ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா கிராமணி. ஓகேங்களா. சோ இந்த குரூப் ஆஃப் வில்லேஜ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ், அதாவது கிளான் அப்படின்னுவாங்க. அது விஷாபதி அப்படின்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ராஜன் வாஸ் த ஹெட் ஆஃப் ஜனா. ஜனா அப்படின்னா ட்ரைப். அதே மாதிரி ஹி வாஸ் அட்ரஸ்ட் அஸ் ஜனசியோ கோபா, அதாவது கார்டியன் ஆஃப் த பீப்புள் அப்படின்றாங்க. தேவர் செவரல் ட்ரைப் கிங்டம்ஸ். என்னன்னா ராஷ்டிராஸ் டியூரிங் ரிக்வேதிக் பீரியட். அது என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதாஸ், மத்ஸ்யாஸ், புராஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு ஒரு பாலிட்டி, ஏதோ ஒரு சொசைட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக் இருக்கும். இப்ப எப்படி வில்லேஜ் இருக்கோ, கிராம சபா இருக்கும், அப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா குலா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. குலா அப்படின்னா கிளான் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு இருக்கும், இங்க குலா ஒண்ணு இருக்கும், இங்க பிஸ்ன்னு ஒண்ணு இருக்கும், அதுவும் கிளான் தான் சொல்லுவாங்க. கரெக்டா பாத்தீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குலா குலபதி. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த வில்லேஜஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஃபேமிலிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒரு வில்லேஜா வாழ ஆரம்பிக்காங்க. வில்லேஜ்னா என்ன, கிராமம். அந்த கிராமக்கு யாரு ஹெட்டா இருந்தாங்க, கிராமணி. ஓகே. இந்த குரூப் ஆஃப் வில்லேஜஸ்ல வந்து எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டாங்களா, குரூப் ஆஃப் ஃபேமிலி சேர்ந்து ஒரு வில்லேஜ் ஃபார்ம் ஆயிட்டாங்க. இந்த வில்லேஜ் எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகி ஒரு கிளானா வாழ ஆரம்பிச்சாங்க. அதாவது விஸ் விஸ் அப்படின்றாங்க. இதுக்கு யாரு ஹெட், அப்படியே அந்த பேர்ல இருக்கு விஸ், விஸ்யாபதி. முடிஞ்சு போச்சா. அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரைப். ஓகேங்களா. ஜனா அப்படின்றாங்க, ஜனம் ட்ரைப் அப்படின்வாங்க இல்லையா. அந்த ட்ரைபுக்கு வந்து ஹெட் யாருன்னா ராஜா. ஓகேங்களா. அதான் ராஜா. அண்ட் ஹி வாஸ் அட்ரஸ்ட் அஸ் ஜனசியோ கோபா அப்படின்றாங்க. ஜனசியோ கோபா அப்படின்னா கார்டியன் ஆஃப் த பீப்புள்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரைப்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா. அதாவது ட்ரைபல் கிங்டமா இருந்துச்சு. ராஷ்டிரா சொல்லுவாங்க, அதாவது ட்ரைபல் கிங்டம். அப்ப அது என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதாஸ், மத்ஸ்யாஸ், புராஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரைபல் கிங்டமா இருந்துச்சு. ஓகேங்களா. சரி, ஓகே. இது பாத்துக்கோங்க. சோ அப்படியே கீழ இருந்து வரத்தான். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலில ஒன்னா சேர்ந்து வில்லேஜ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விஷாபதி, சரி விஸ் எல்லாம் வந்து சேர்ந்துச்சுன்னா ட்ரைபு, அதுங்களுக்கு ஒரு கிங்கு, அந்த மாதிரி நிறைய கிங்டம்ஸ் இருந்தாங்க. அதை தான் பாத்தீங்கன்னா பாரதா, மத்ஸ்யா, புராஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. சரி, ஓகே. கிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்க போகுது, கிங் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ராஜன்னு பார்த்தோமா. ராஜன் அவரோட வேலை என்னவா இருக்க போகுது, அந்த ட்ரைபை ப்ரொடெக்ட் பண்றது, அவ்வளவுதான். ஓகேங்களா. இஸ் பவர்ஸ் வேர் லிமிட்டட் பை ட்ரைபல் அசம்பிளிஸ். அப்ப வந்து ட்ரைபலுக்கு ஒரு அசம்பிளி, எப்படி இப்ப அசம்பிளி இருக்காங்களோ ஒரு கண்ட்ரிக்கு அப்படின்னா அந்த மாதிரி அப்பயே இருந்துக்காங்க. விதாத்தா, சபா, சமிதி, கனா இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஆஃப் திஸ் விதாத்தா த ட்ரைபல் அசம்பிளி வாஸ் த ஓல்டஸ்ட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ட்ரைபல் அசம்பிளில இருக்க 4 இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளுக்கு தெரிஞ்சதான் இல்லையா, சபா, சமிதி, கனா. விதாத்தா, சபா, சமிதி, கனா. ஓகேங்களா. விதாத்தா, சபா, சமிதி, கனா. இதுல விதாத்தா தான் என்னது, ஓல்டஸ்ட். ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓல்டஸ்ட் ஆஃப் த இது ட்ரைபல் அசம்பிளி எதுன்னு கேட்டாங்கன்னா விதாத்தா. ஓகேங்களா. சரி, ஓகே. சபா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கவுன்சில், அதுதான் பாத்தீங்கன்னா சபா. சமிட்டினா பீப்புளோட அசம்பிளி. ஓகேங்களா. ஸோ சபானா எல்டர்ஸோட அசம்பிளி, சமிட்டி அப்படி அதாவது கவுன்சில், சமிட்டினா பீப்புளோட அசம்பிளி. ஓகேங்களா. இது பாக்ஸ்னால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்துக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. ஓகே. கிங் வந்து புரோகிதர்கள் அப்படின்வாங்க இல்லையா, அந்த புரோகிதர்கள், சீஃப் பிரீஸ்ட், அவங்கள வந்து அசிஸ்ட் பண்றதுக்காக வைக்கிறாங்க. இன் எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி மேட்டர்ஸ் கிங் வேர் அசிஸ்டட் பை சேனானி அப்படின்னா ஆர்மி சீஃப், சேனாபதினு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. கிராமாணி நம்ம முன்னையே பார்த்தோம், அதாவது வில்லேஜோட கிராமத்தோட லீடர் தான் கிராமாணி. ஓகேங்களா. சரி, ஓகே. பட் கிங்குக்கு அசிஸ்ட் பண்றது யாரு, சேனாபதி, அதாவது சேனானின்னு வச்சுக்கோங்க, ஆர்மி சீஃப். ஓகேங்களா. இந்த ஆரியன்ஸ் மூட் ஈஸ்ட், அதாவது கேஞ்சஸ், யமுனா, தோவா பிரிட்ஜ் மாறும்போது பாத்தீங்கன்னா அந்த இயர்லி செட்டில்மெண்ட்ஸ் வர் ரீப்ளேஸ் பை டெரிட்டரியல் கிங்டம்ஸ். ஓகேங்களா. ஹெரிடிட்டரி கிங்ஷிப் பிகன் டு எமர்ஜ். அப்பதான் பாத்தீங்கன்னா ஹெரிடிட்டரியா அந்த கிங் வந்து இருப்பாங்க அப்படின்னு பாத்துருவோம் இல்லையா. அந்த மொனார்க்கியல் ஃபார்ம், அந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ கிங்கோட பவர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சு வேரியஸ் ரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி அவங்களோட இடத்த வந்து தக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆரியன்ஸ் கிட்ட இப்ப நம்ம பண்ற நிறைய ரிச்சுவல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பண்றதுதான். ஓகேங்களா. ஸோ வந்து அப்பயே வந்து சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜனாஸ் ஆர் ட்ரைப்ஸ், நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, ஜனா ட்ரைபு. ஓகே, பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் வந்து அமால்கமேட்டட் டு ஃபார்ம் ஜனபதாஸ் ஆர் ராஷ்டிராஸ் இன் லேட்டர் வேதிக் பீரியட். எல்லாம் ஒன்னா சேர்த்துறாங்க.
அங்கங்க பிரிஞ்சிருக்கிறது மாதிரி எல்லாம் ஒன்னா அமால்கமேட் எல்லாம் ஒன்னா சேர்த்தி என்ன ஃபார்ம் பண்றாங்க பார்த்தோம்னா ஜனபதாஸ் அப்படின்றாங்க. அதான் இங்க பார்த்தோம்லே கிங்டம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் ட்ரைபல் கிங்டம்ஸா மாத்துறாங்க. அந்த ஜனபதாஸ் அதான் ராஷ்டிராஸ் அப்படின்றாங்க. ராஷ்டிராஸ் பார்த்தோம் இல்லையா, அதான் ஜனபதாஸ் ராஷ்டிராஸா மாத்துறாங்க. அது எப்ப பாத்தீங்கன்னா அது லேட்டர் வேதிக் பீரியட்ல, ஓகேங்களா, அந்த டைம்ல வந்து மாத்துறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சமிதி சபா இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, சமிதி சபா இதோட இம்பார்ட்டன்ஸ் குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ், அதாவது விதாத்தா வந்து சுத்தமாவே முடிஞ்சு போகுது, ஏதாச்சும் டிமினிஷ் தான் ஆச்சு, ஓகேங்களா. பட் விதாத்தா அப்படின்ற அந்த ஓல்டஸ்ட் அசம்பிளினா அது சுத்தமாவே டிஸ்அப்பியர் ஆகுது. அதே மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுது. அதே மாதிரி பாலி அப்படின்றது ஒரு வாலண்டரி கான்ட்ரிபியூஷன், ஓகேங்களா. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ல் 1 பங்கு. அதாவது வந்து இப்ப நான் வந்து விவசாயம் பண்றேன் அப்படின்னா இதுல 6ல் 1 பங்கு கொடுக்கணும். அதே மாதிரி இல்ல நான் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவன் அப்படி இருந்தாச்சுன்னா 6ல் 1 பங்கு கொடுக்கணும். யாருக்கு? கிங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வந்து விதிக்கிறாங்க. அதான் பாலி, ஓகேங்களா. லேட்டர் வேதிக் பீரியட்ல பாலி வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அதாவது அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாலி வந்து ஒரு வாலண்டரி கான்ட்ரிபியூஷனா தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாலிவை என்ன மாத்துறாங்க, டாக்ஸா வந்து மாத்தி என்ன பண்றாங்க, ரெகுலரா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குரு அண்ட் பாஞ்சலா கிங்டம்ஸ், ஓகேங்களா. கிங்டம்ஸ் ஃபிளரிஷ் அண்ட் லார்ஜ் சிட்டிஸ் லைக் அயோத்தியா, இந்திரபிரஸ்தா, மதுரா இதெல்லாமே இது எமர்ஜ் ஆகுது. இது இங்க வரும், இங்க இருக்கும், மேப்ல இருக்கும். அயோத்தியா, இந்திரபிரஸ்தா, குரு அதான் குருசேத்ரா, இதெல்லாமே வந்து எமர்ஜ் ஆகுது. பெரிய பெரிய கிங்டமா அப்பதான் எமர்ஜ் ஆகுது, ஓகேங்களா. அயோத்தியாலாம் நம்மளுக்கு நல்லா தெரியும், ராமாயணத்துல வரும் இல்லையா. அது மதுரானா அந்த கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த மதுரா அப்படின்னு அது, ஓகேங்களா. சரி, ஓகே. சோசியல் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேதிக் ஃபேமிலி வந்து பேட்ரியார்கல் அப்படின்றாங்க, ஓகேங்களா. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேர் காம்ப்ளெக்ஷன், அப்பயே பாத்தீங்கன்னா இந்த நிறவெறியோட இருந்திருக்காங்க. அதாவது நல்ல கலரா ஃபேர் காம்ப்ளெக்ஷன்டா இருக்க ஆரியன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, டிஸ்டிங்விஷ் தெம்செல்ஸ் ஃப்ரம் டார்க் காம்ப்ளெக்ஸ் நான் ஆரியன்ஸ் whom they call தஷூஸ் ஆர் தசாஸ் சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்பவே வந்து கலர் வச்சு என்ன பண்ணாங்க, பாகுபாடு பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அந்த டார்க் காம்ப்ளெக்ஷன் நான் ஆரியன்ஸ் என்னன்னு கூப்பிடுறாங்க, தஷூஸ் தசாஸ். முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கூப்பிடுறாங்கன்னு கரெக்டா பாக்கணும், தஷூஸ் தசாஸ், ஓகேங்களா. வித் இன் இயர்லி வேதிக் சொசைட்டி தேர் 3 டிவிஷன் வந்து பிரிக்கிறாங்க, ஓகேங்களா. 3E அப்படின்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம், சத்ரியாஸ் அதாவது வாரியர் கிளாஸ் இருப்பாங்களே சண்டை போடுறவங்க, அவங்கள சத்ரியாசனும், பிரீஸ்னா யார், ஐயருங்க, அவங்களெல்லாம் பிராமணாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லேட்டஸ்ட் ஸ்டேஜ் when Aryans has to accommodate non-Aryan skill workers in the social arrangement, a rigid 4-fold varna system வந்து டெவலப் ஆகுது. ஏன்னா அதாவது வந்து இப்படி பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோணுது, சரி ஓகே நம்ம வந்து பெரிய பெரிய டேஷ்ங்க, நம்மளுக்கு வேலை செய்யறது ஒரு நான்-ஆரியன்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அவங்க வரணும்னு சொல்லிட்டு அந்த வசதிக்காக என்ன பண்றாங்கன்னா 4ஆ பிரிக்கிறாங்க. அப்பதான் வந்து 4ஆ பிரிச்சு என்னவா பிரிக்கிறாங்க, அவங்க வந்து பெரிய டேஷங்கெல்லாம் பிராமணாஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது அந்த டைம்ல வாரியர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாக்கிறது, அவங்களுக்கு கூடயே வேலை பிடிச்சி தெரியுது, இந்த மாதிரி வேலை பார்க்கறது, சண்டை போடுறது, இந்த மாதிரிலாம் சத்ரியாசனும். அதே மாதிரி லேண்ட் ஓனிங், அதாவது பாத்தீங்கன்னா அந்த கல்டிவேட் எல்லாம் பண்ணுவாங்களே அவங்களெல்லாம் வைசியாஸ் அப்படின்னும். அதே மாதிரி அவங்களுக்கு சேவகம் செய்யறவங்க வந்து சூத்ராஸ், அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் சூத்ராஸ் அப்படின்னு பிரிச்சு இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் இப்படிதான் நுழைய ஆரம்பிச்சிச்சு, ஓகேங்களா. சோ நிறைய பேர் ஜாதின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னமும் இருக்கீங்க, படிச்சுமே நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க வந்து ஏன் அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு அப்படின்னா இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. 6வதுல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது 6வதுல படிச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு ஜாதி வெறி நம்மளுக்குள்ள ஊறி இருக்காது, ஓகேங்களா. பாத்துக்கோங்க, சரி, ஓகே. Although the Vedic age is evidenced by good number of texts, it does not have adequate number of material evidence, ஓகேங்களா. அதாவது அவங்க அந்த டைம்ல வந்து இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ரிக்வேதா, அந்த வேதாஸ் இருக்கு, அது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். பட் மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்றாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல விமனோட ஸ்டேட்டஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க அந்த டைம்ல நல்லா ஃப்ரீடமோட தான் இருந்திருக்காங்க. ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா மிஸ்டர்ஸ், அந்த ஹவுஸ் ஹோல்டோட மிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டட் இதுவா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா she could perform rituals along with her husband, ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைல்ட் மேரேஜ், அதே மாதிரி சதி, இது ரெண்டுமே அந்த டைம்ல வந்து இல்ல, ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீமேரேஜ், there was no bar on remarriage of widows வந்து ரீமேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா nevertheless the women were denied rights to inherit property. ஆனா இவ்வளவு இருந்தாலுமே அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்னது அந்த சொத்து வரும் இல்லையா, அது அந்த உரிமை வந்து அவங்களுக்கு இல்லாம தான் இருந்துச்சு. அதே மாதிரி பப்ளிக் அஃபேர்ஸ்ல அவங்க போய் தலையிடாத முடியாத மாதிரி அவங்க வந்து எந்த ஒரு பங்களிப்பும் கொடுக்காத மாதிரி தான் அப்பயும் இருந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ வந்து அதே மாதிரி இது வந்து லேட்டர் வேதிக் பீரியட்ல இன்னும் மோசமாச்சு. ஓகேங்களா. சொசைட்டில மட்டும் இல்ல, ஃபேமிலிலுமே ஸ்டேட்டஸ் வந்து டிக்ளைன் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஃபேமிலிலுமே ரிச்சுவல்ஸ் எதுவுமே பண்ணாம ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு என்னது இதாக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி மேரேஜ் பண்றதுக்கான ரூல்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிஜிடா, அதாவது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. பாலிகமி, பலமனதாரம் வந்து ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. விடோ ரீமேரேஜ் வந்து என்கரேஜ் பண்ணாம அதை வந்து விடோஸ் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு படிப்பு வந்து இது பண்ண ஆரம்பிச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாமே என்னது முடக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரிலாம் லேட்டர் வேதிக் பீரியட்ல ரொம்ப ஒரு கொடூரமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆரம்பிச்சாங்க. இதுதான் அவங்களோட எவல்யூஷன் சொல்ல போனா. ஓகேங்களா. ஸோ அவங்களோட எக்கனாமிக் லைஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட மெயின் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்டரலிசமும் அக்ரிகல்ச்சரும் ஒன்னா சேர்ந்து தான். ஓகேங்களா. ஸோ ஆக்குபேஷன் ஆஃப் ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்து கேட்டல் ரியரிங் அப்படின்னாலுமே கார்பெண்டர்ஸ், சேரியட் மேக்கர்ஸ், பாட்டர்ஸ், ஸ்மித்ஸ், வீவர்ஸ் அண்ட் அதர்ஸ் ஒர்க்கர்ஸும் இருக்கத்தான் செஞ்சாங்க. ஓகேங்களா. ஸோ அதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரி கலர்டு பாட்ரி, ஓசிபி அப்படின்வாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேர்ம் அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்ரி கலர்ட் பாட்ரி, ஓசிபி. ஓகேங்களா. சரி, என்னென்ன அந்த டைம்ல டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட அனிமல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹார்சஸ், கவுஸ், கோட்ஸ், ஷீப், ஆக்சன் அண்ட் டாக்ஸ். ஸோ இப்போ என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பேர் இருந்துச்சு. கேட் மட்டும் காணும். ஓகேங்களா. அப்புறம் பெர்மனண்டா எங்க தங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிந்த் அண்ட் பஞ்சாப் ரீஜன்ல இது பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஸ்டேபிள் கிராப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாவா, பார்லி இருக்கு இல்லையா, அதான் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேபிள் கிராப் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நமக்கு சவுத் இந்தியாவுக்கு எப்படி ரைஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா யாவா, பார்லி. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட் இல்லைன்னா காட்டன். இதை பத்தி ரிக்வேதாவில எந்த ஒரு இதுலயுமே மென்ஷன் பண்ணல அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஆனா ரெண்டுமே என்னது இந்த பீப்புள் இருந்தாங்களே அவங்களால பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ண கல்டிவேட் பண்ணாங்க வீட்டும் காட்டணும். பட் வந்து இவங்க வேதிக் டைம்ல வந்து ஆரஞ்ச் டைம்ல வந்து அதை பத்தின எந்த மென்ஷனுமே பண்ணல அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 crops a year were raised. ஓகேங்களா. ஒரு வருஷத்துக்கு 2 crop வந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து பண்ணாங்க, உழவு செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி ஆடு மாடோட நிறுத்திருந்தாங்க. லேட்டர் வேதிக் பீரியட்ல எலிஃபண்ட் இதெல்லாம் பார்த்தோன்னா டேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது கவு, போட், ஷீப், ஹார்ஸ் இதை தவிர்த்து எலிஃபண்ட்டையுமே டேம் பண்ணாங்க. டேம் பண்றோம் என்னது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டேம் த டாக் அப்படின்னா என்னது அதை வந்து இது பண்ணு உனக்கு கீழே வந்து வேலை செய்வே அப்படின்ற மாதிரி டேம் பண்றதுன்னு இல்லையா, அதான் அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இன் அடிஷன் டு கிராஃப்ட் மேன் ஆஃப் ஏர்லி வேதிக் பீரியட் தேர் ஆர் ஆல்சோ ஜுவல்லர்ஸ், டையர்ஸ், அப்புறமேட்டு ஸ்மெல்டர்ஸ் இவங்களுமே இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பாட்டரி அந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னா பெயிண்டட் கிரேவர் கல்ச்சர் வந்து இருந்துச்சு. அதான் வந்து ஓசிபி ஆக்ரி கலர்டு பாட்டரி. ஓகேங்களா. பெயிண்டட் கிரேவர் கல்ச்சர் வந்து இருந்துச்சு. ஸோ பாட்டரி அந்த ஆரியன் டைம்ல பாட்டரி என்ன இதுவா இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா பெயிண்டட் கிரேவர் கல்ச்சர். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அயன்ல செஞ்ச அந்த ப்ளோ ஆக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால நிறைய ஏரியாவை அவங்களால கல்டிவேட் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா வீட், ரைஸ், அப்புறம் பார்லி இதெல்லாமே கல்டிவேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் வளர என்ன பண்றாங்க அப்படின்னா நிலத்தை வந்து ஆக்குபை பண்ணி அவங்க வந்து ஒரு இப்ப நம்ம சொல்றோம்ல இது வரைக்கும் ஏனலாம் ஊனலாம் அப்படின்ற ஐடியா வந்து அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் பிரைவேட் பொசிஷன் ஆஃப் லேண்ட் கேம் டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா. நியூ கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் டெவலப்டு லீடிங் டு சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டிஸ் பர் சேல். ஓகேங்களா. அதெல்லாம் கதை தான். ஸோ ஒரு டைம் கதை படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா கதை நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அது ஒரு கதை மாதிரி ஞாபகம் இருக்கும் எப்பவுமே. ஓகேங்களா. ட்ரேட் பிகம் எக்ஸ்டென்சிவ், பார்ட்டர் சிஸ்டம் வந்து ப்ரிவலன்ட். அதாவது பார்ட்டர் சிஸ்டம்னா தெரியும் இல்லையா, பொருளை கொடுத்து பொருள் வாங்குறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தே யூஸ் நிஷ்கா, சட்மனா அப்படின்னா கோல்டு காயின்ஸ் முக்கியமான பாயிண்ட். அந்த கிருஷ்ணாலானா சில்வர் காயின்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேங்களா. நிஷ்கா, ஸோ கோல்டு காயின்ஸ் அப்படின்னா சட்மனா, சில்வர் காயின்ஸ் அப்படின்னா கிருஷ்ணாலா. ஓகேங்களா. ஸோ கோல்ட்னா சட்மனா, சில்வர் காயின்ஸ்னா கிருஷ்ணாலா. ஓகேங்களா. சரி, ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் நோன் டு ரிக்வேதிக் பீரியட்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கோல்டு.
இது கோல்டு காயின் யூஸ் பண்ணாங்கன்னா கோல்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, கோல்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஹிரானியா. அயன்னா ஷாமா. காப்பர் போன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அயாஸ். ஓகேங்களா, ஸோ சில்வரும் வந்திருக்கணும். ஓகே, ஸோ ஓகேங்களா, கோல்டு ஹிரானியா, அயன் ஷாமலா, காப்பர் ப்ரோன்ஸ் அயாஸ். ஓகேங்களா, சரி ஓகே. ரிலீஜன் பார்க்கலாமா? சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு இரண்யன் சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இரண்யன் கேள்விப்பட்டிருப்போம் கதையெல்லாம். அவர் வந்து கோல்டு எப்பவுமே கோல்டு அப்படி கோல்டு நகையெல்லாம் போட்டிருப்பாரு இல்லையா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஷாமா அப்படின்றவங்க வந்து பாவமா சாமா இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அயன் பாவம். சரி, ஒரு அயனாச்சும் யூஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. ஆயாங்களுக்கு அது கூட கொடுக்கல, காப்பர்லி ப்ரோசஸ் செஞ்சுனாக்கா தான் போடுங்கன்னு சொல்லி விட்டாங்க. ஓகேங்களா, அப்படின்னா சும்மா ஒரு ஃபன்னுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. ரிலீஜன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்து மோஸ்ட்லி எதை வந்து ஒர்ஷிப் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்த்லி அண்ட் செலஸ்டியல் காட்ஸ். அது என்னன்னா பாத்தீங்கன்னா பிருத்வி, அதாவது எர்த். அக்னினா ஃபயர், வாயுனா விண்ட், வருணானா ரெயின், இந்திரானா தண்டர். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வழிபாடு வந்து வழிபட்டு இருந்தாங்க. அதை பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூதங்கள். ஓகேங்களா, பிருத்வினா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எர்த், அக்னினா நெருப்பு, வாயு விண்டு தெரியும் இல்லையா, வருணானா ரெயின், இந்திரா அப்படின்னு தண்டர். இவங்களுக்கு தான் வந்து வழிபட்டு வந்தாங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா there are also lesser female deities, அதாவது அதித்தி அதாவது goddess of identity, அதுமே உஷா appearance of dawn. இதையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது பண்ணிட்டு வந்தாங்க. பட் வந்து ஃபீமேல் டைட்டிஸ் அப்ப கம்மியா இருந்தாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் சிம்புறு பிடிச்ச இதா இருந்தாங்க இல்லையா, அப்ப ஏற்கனவே பெண்களை ரொம்ப ஒரு கீழே தான் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதித்தி அப்படின்னா காடஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ இது வந்து என்னென்ன இதுக்கு காடஸ்ன்னு பாத்துக்கணும். ஓகேங்களா, அதித்தினா காடஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, உஷா அப்படின்னா அப்பியரன்ஸ் ஆஃப் த டான். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தோன்னா ரிலீஜன் வந்து யஜ்னா சென்டர்டா இருந்துச்சு. ஓகேங்களா, என்ன சென்டர்னு பார்த்துக்கோங்க, யஜ்னா. அதே மோட் ஆஃப் பீரியட் வேறுன்னு பார்த்தீங்கன்னா வேதிக் ஹிம்ஸ். நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு வாயிலே நுழையாத மாதிரி இப்போ நம்ம ப்ரேயர்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதன் மூலியமா தான் அவங்க வந்து ப்ரேயர் வந்து இது பண்ணாங்க. ஓகேங்களா, அதே பார்த்தீங்கன்னா இதை யார் யாருக்காக அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜா, அதாவது குழந்தைங்க இருக்காங்களே அதை பிரஜா, பசு கேட்டல், அதே மாதிரி தானா வெல்த், இவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து கவு வந்து என்னது சேக்ரட் அனிமலா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. டெம்பிள்ஸ்ல எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அப்ப அந்த டைம்ல சிலையை வழிபடுற முறை வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க அப்ப என்ன வழிபட்டாங்க, இயற்கையை தான் வந்து என்ன பண்ணாங்க வழிபட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால அப்ப அந்த டைம்ல சிலை வழிபாடு இல்லை. லேட்டர் ஆன் priesthood became a profession and a hereditary one. பின்னாடி தான் என்னாச்சு, அதாவது அந்த வேதம் சொல்றவங்க அப்படின்றது ஒரு ஹெரிடிட்ரியாவும் ஒரு ப்ரொஃபஷனமாவே மாற ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ஸோ நியூ காட்ஸ் ஆர் பெராப்ஸ் அடாப்டட் ஃப்ரம் நான் ஆரியன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த புது கடவுள்கள் எல்லாமே நான் ஆரியன்ஸ் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்திரா அக்னி இவங்கெல்லாம் லாஸ்ட் தர் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி பிரஜபதி அதாவது கிரியேட்டர், விஷ்ணு த ப்ரொடக்டர் அண்ட் ருத்ரா த டெஸ்ட்ராயர் ஹாஸ் பிகம் ப்ராமினன்ட். ஸோ இப்போ நம்ம கும்பிட்டுறோம் இல்லையா, சிவா விஷ்ணு பிரம்மா அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து பின்னாடியே வந்து இது ஆரம்பிச்சிச்சு. அதான் வந்து பிரஜபதி கிரியேட்டர். பிரஜபதினா யாரு, பிரம்மான்னு இல்லையா, அது பிரஜபதி. அடுத்து விஷ்ணுனா யாரு, ப்ரொடக்டர். ருத்ரா வந்து டிஸ்ட்ராயர். இதைதான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா. பிரஜபதினா கிரியேட்டர், விஷ்ணு ப்ரொடக்டர், ருத்ரா வந்து டிஸ்ட்ராயர். ஓகேங்களா, சரி ஓகே. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். ருத்ரா வந்து டிஸ்ட்ராயரா என்ன சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் குரூப் 2ல வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்திராவுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. இதுவும் அதுல வேற பாயிண்டா தெரியல, கரெக்டா பாத்துக்கோங்க. பட் வந்து இது நீங்க இதை படிக்கும் போது இது கரெக்டா பாத்துக்கோங்க. பிரஜபதினா கிரியேட்டர், விஷ்ணுனா ப்ரொடக்டர், ருத்ரானா டிஸ்ட்ராயர். ஓகே, எங்களோட எஜுகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா குருகுலா எஜுகேஷன் தான். ஓகேங்களா, ஸோ அது ஒரு ஏன்ஷியன் லேர்னிங் மெத்தட் தான். ஓகேங்களா, இந்த வேர்ட் குருகுலா இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் வேர்ட் குரு பிளஸ் குலா. குலானா என்னது, ஃபேமிலி ஆர் ஹோம் சொல்லி அது ரெண்டு சேர்ந்து தான் குருகுலா. டீச்சரா, குருனா டீச்சரா, ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட். ஓகேங்களா, அது கரெக்டா பாத்துக்கோங்க. சிஷ்யாஸ், அவங்க சிஷ்யர்கள் இருப்பாங்களே, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, குரு கூட தங்கி இருந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கத்துக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் குருகுலா சிஸ்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாய்வழி கல்வி தான் என்னது அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு என்ன புக்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஓகே. என்னென்னலாம் இவங்க கத்துக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா வேதாஸ், அந்த 4 வேதம் இருக்கு இல்லையா, அந்த 4 வேதங்கள், இதிஹாசஸ், புராணாஸ், அந்த மாதிரி கிராமர், லாஜிக், எத்திக்ஸ், ஆஸ்ட்ராலஜி, மேக்ஸ், மிலிட்ரி சயின்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கத்துக்கிட்ட சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒன்லி த்விஜாஸ்
குட் பி சிஷ்யாஸ். ஓகேங்களா, நோ உமன் கேன் பி குட் ஹேவ் ஃபார்மல் எஜுகேஷன். ஓகேங்களா, அப்ப பெண்கள் யாருமே ஒரு ஃபார்மலான எஜுகேஷன் யாருக்குமே கிடையாது. ஒன்லி திவிஜாஸ்னா ஆண்கள் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க மட்டும் தான் சிஷ்யாவா இருக்க முடியுமா? ஓகேவா, இது அவங்களோட எஜுகேஷன். ஓகே, ஏஜ் பேஸ்ட் ஆசிரமாஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். டுவர்ஸ் த எண்ட் ஆஃப் லேட்டர், அதாவது லேட்டர் வேதிக் பீரியட் எண்டில் அந்த 4 கான்செப்ட் 4 ஸ்டேஜஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, 4 ஆசிரமாஸ் இருந்துச்சு. என்னென்ன பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சாரி அப்படின்னா ஸ்டூடெண்ட் லைஃப், கிரகஸ்தா அப்படின்னா மேரிட் லைஃப், வனப்பிரஸ்தா அப்படின்னா கோயிங் டு ஃபாரஸ்ட் டு மெடிடேட், சன்னியாசா அப்படின்னா லீடிங் எ லைஃப் ஆஃப் அன் அசெப்டிக் சோ அஸ் டு அட்டைன் ஸ்வர்கா. ஓகேங்களா, இந்த 4 இது வந்து இருக்கு. இது 4மே உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிரம்மச்சாரியம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் லைஃப், கிரகஸ்தா அப்படின்னா மேரிட் லைஃப், வனப்பிரஸ்தானா என்னது, வனம்னா என்னது, வனானா என்னது, வனம்னா என்ன, ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட்லயும் மெடிடேட் பண்ண போறது. சன்னியாசம்னு தெரியும் இல்லையா? ஸோ ஸ்வர்கத்தை இது பண்றதுக்காக ஆசெப்டிக் லைஃப் வந்து லீட் பண்றது. ஓகேங்களா, ஸோ அது 4 இது அவ்வளவுதான். ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன மீனிங் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. கான்டெம்பரரி கல்ச்சர் இன் சவுத் இந்தியன் தமிழ்நாடு. ஸோ இது எல்லாமே நம்ம நார்த் இந்தியாவில தான் இவங்க இருந்தாங்க, பண்ணாங்க, செஞ்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கான்டெம்பரரி அவங்க இதெல்லாம் நடந்துட்டு நார்த் இந்தியாவில் நடந்த டைம்ல தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதான் கான்டெம்பரரி அப்படின்னு. ஓகேங்களா, அப்போ அந்த டைம்ல கான்டெம்பரரியா நம்மளதுல மெகாலித்திக், அதாவது அயனேஜ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இயர்லிக் வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா கோயின்சைட் வித் சால்கோலித்திக் கல்ச்சர் தட் ப்ரிவைல் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் சப்கான்டினென்ட். ஓகேங்களா, ஸோ எது கூட ப்ரிவைல் இருந்துச்சு வேதிக் கல்ச்சர்னு கேட்டாங்கன்னா சால்கோலித்திக் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சின்ஸ் பீப்புள் யூஸ் காப்பர், அதை வந்து சால்கோலித்திக்ன்றாங்க. காப்பர் சால்கோ, ஸ்டோன் லித்திக், அதனால வந்து பாத்தீங்கன்னா சால்கோலித்திக்ன்றாங்க. ஸோ சால்கோலித்திக்னா என்னது, காப்பர் பிளஸ் ஸ்டோனை தான் சால்கோலித்திக் பீரியட் அப்படின்றாங்க. ஓகேங்களா, the Chalcolithic culture of India was contemporary to the mature phase of Harappa culture. They continue to exist even after the decline of the later. ஓகேங்களா, ஸோ இந்த சால்கோலித்திக் கல்ச்சர் அப்படின்றது மெச்சூர் ஃபேஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இயர்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஃபேஸ்ன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஹராப்பில் 3 பார்த்துருப்போம் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஃபேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்கோல் கல்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இருந்தாலுமே ஹராப்பாவோட மெச்சூர் ஃபேஸ் வந்து முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். முடிஞ்சாலுமே பாத்தீங்கன்னா இந்த சால்கோலித்திக் கல்ச்சர் வந்து கன்டினியூ ஆயிட்டு தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஓகேங்களா, த லேட்டர் வேதிக் பீரியட் இன் நார்த் இந்தியா அண்ட் அயனேஜ் இன் சவுத் இந்தியா பிலாங் டு சேம் பீரியட் அப்படின்றாங்க. ஓகேங்களா, டேஷ் அண்ட் டேஷ் பிலாங்ஸ் டு சேம் பீரியட் கேட்டாங்கன்னா லேட்டர். ஓகேங்களா, லேட்டர் வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா, அப்புறம் பாத்தீங்கன்னா அயனேஜ் இன் சவுத் இந்தியா, மெகாலித்திக் பீரியட் இன் சவுத் இந்தியா. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் அயன் ஏஜ் பீப்புள் ஸ்டெப்ட் இன்டு வாட் இஸ் நோன் அஸ் மெகாலித்திக் கல்ச்சர். ஓகேங்களா, ஸோ அதாவது அயன் ஏஜோட எண்டு, அதோட கடைசி இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா மெகாலித்திக் கல்ச்சர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து மெகாலித்திக் வேற, அயன் ஏஜ் வேற போல. ஸோ அயன் ஏஜ் முடியிற டைம்ல தான் மெகாலித்திக் கல்ச்சர் வந்திருக்கு. ஸோ அதோட டைம்ல என்ன பாத்தீங்கன்னா நம்ம 600, நம்ம அயன் ஏஜ் என்னன்னு பார்த்தோம், 600 முடியுதுன்ற நம்ம பார்த்தோமா? அப்ப இது மெகாலித்திக் பாத்தீங்கன்னா 600 தான் ஸ்டார்ட் ஆகுது. 600ல இருந்து பிசிபிசில இருந்து, இந்த பிசிபிசி ரொம்ப முக்கியம், 600 பிசிபிசில இருந்து ஏடிசி, சாரி 100 ஏடிசி. ஓகேங்களா, ஸோ காமன் ஏரா. ஓகேங்களா, இது பிஃபோர் காமன் ஏரா மாதிரி வரும். பிஃபோர் காமன் ஏராவுக்கு முன்னாடி, இது ஆஃப்டர் காமன் ஏரா. ஓகேங்களா, வந்து ஆஃப்டர் காமன் ஏரா கிடையாது, காமன் ஏரா. இது வந்து காமன் ஏரா. ஓகேங்களா, சரி, ஓகே, இது கரெக்டா பாத்துக்கோங்க. இதுதான் குழப்புவாங்க, பிசி ஏசி இல்ல, அது கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, இந்த மெகாலித்திக் பீரியட் இருந்துச்சு தமிழகத்துல, இது வந்து எது கூட சின்க்ரோனைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ சங்கம் பீரியட். சங்கம் பீரியட் நம்ம பார்த்தோம் இல்லையா? 300 பிசிபிசியா நினைக்கிறேன். பிசிபிசில இருந்து 300 ஏடிசின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஐ திங்க் ஸோ, நம்ம பார்க்கலாம், இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ அது அந்த சங்கம் பீரியடுக்கு முன்னாடி இருக்கிறதோட சின்க்ரோனைஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் பேர் பாட்டர் தான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றாங்க மெகாலித்திக் பீரியட். ஏன்னா அந்த டைம்ல ப்ரிடாமினண்டா அதை யூஸ் பண்ணிப்பாங்க, பிளாக் அண்ட் ரெட் பேர், அதனால சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மெகாலித்திக் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிரீக் இதுல இருந்து டேர்ம்ல இருந்து மெகாலித் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹானா கிரேட், லித் அப்படின்னா நமக்கு தெரியும்னா நம்ம மேல பார்த்தோம் ஸ்டோன் சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ யூசிங் பிக் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் பில்ட் அப் ஆன் த பிளேஸ் ஆஃப் பரியல் இஸ் நோன் அஸ் மெகாலித். ஸோ மெகாலித்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பரியல் அவங்க
பரியல்னா என்னன்னு சொல்லுவாங்க, பிணங்களை பதிக்கிற அந்த பரியல் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோன் ஸ்லாப்ஸ் எல்லாம் வச்சதுதான் வந்து மெகாலித்திக் அப்படின்றாங்க. ஓகேங்களா, மெகாலித்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சதுனால அந்த அந்த பீரியட மெகாலித்திக் நீட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ ஓகே, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து மெகாலித்திக் டைம்ல வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியாலஜி எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, அது எங்கெங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி இருக்கு இல்லையா, அது. ஓகேங்களா, அப்ப என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா அந்த முதுமக்கள் தாலின்னு இல்லையா, அது அது அதுக்கப்புறம் பாட்டரி, அதாவது ரெட் வேர் பிளாக் வேர், அவங்களோட கேரக்டர்ஸே ரெட் வேர் பிளாக் வேர் பாட்டரி தானே, அது கிடைச்சிருக்கு. அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ், டேகர்ஸ், ஸ்வாட்ஸ், ஸ்பியர்ஸ் எல்லாம் பிக்சர்ல இருக்கு பாருங்க, அது. அதுக்கப்புறம் ஸ்டோன் பீட்ஸ், சாரி கோல்டு ஸ்டோன் பீட்ஸ், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், இது எல்லாமே கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, பிரோன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா bronze objects representing domestic animals and wild animals like tiger, antelope and elephants, இதுக்கும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அதாவது அந்த வடிவில் வடிச்சிருக்காங்க பிரோன்ஸ்ல. ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா டைகர், ஆன்டிலோப், எலிபென்ட், அதுவும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாட்டரியில ஸ்கில்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோன் அண்ட் வுட் ஒர்க்கிங், அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்கில்ஃபுல்லா வந்து இருந்திருக்காங்க. பாட்டரி, ஸ்டோன், வுட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில கிடைச்சிருக்கு. அடுத்து கீழடி சிவகங்கை, நம்மளுக்கு மெயினா இது ஆர்கியாலஜினாவே கீழடி வரும், அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூர்ல வரும் இல்லையா. ஸோ ஆதிச்சநல்லூர் வந்து எந்த ஊருன்னு கரெக்டா பாத்துக்கோங்க, தூத்துக்குடி. கீழடி பாத்தீங்கன்னா மதுரை, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேங்களா, சரி ஓகே. ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா நமக்கு தெரியும், ESI என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டவுன், அதாவது பாத்தீங்கன்னா சங்கம் ஏஜ். ஓகேங்களா, அந்த இதை பேஸ் பண்ண ஒரு ஏன்ஷியன்ட் டவுன் வந்து இது பண்ணிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா கீழடி வில்லேஜ். ஓகேங்களா, அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்புவனம் தாலுக்குல வந்து இருக்கு கீழடி. ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் சிவகங்கை. ஓகேங்களா, ஸ்டேட் இது டிஸ்ட்ரிக்ட் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேங்களா, கீழடி திருப்புவனம் தாலுக்குல. ஓகேங்களா, ஸோ என்னன்னா அங்க கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிக் பில்டிங், அதே மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம், அதே மாதிரி தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது அவங்க அந்த பாட்டரி இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி வந்து இப்போ அந்த எழுத்துல வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் பீட்ஸ், கார்னேலியன் பாட்ஸ், பேர்ல், கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ், அயன் ஆப்ஜெக்ட், ஷெல் பேங்கிள்ஸ், ஐவரியில செஞ்ச டைஸ், இது எல்லாமே கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் அங்க வந்து கிடைச்சிருக்கு, அதை கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்து 2017 வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஐ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 சாம்பிள்ஸை ரேடியோ கார்பன் டேட்டிங்காக பீட்டா அனாலிட்டிக் புளோரிடா, அதாவது புளோரிடா USA புளோரிடா இருக்கு இல்லையா, அங்க வந்து அனுப்பியிருக்காங்க. அது என்னப்பா ரேடியோ கார்பன் டேட்டிங், எதுக்காக அவங்க அனுப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட, அதாவது கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அந்த பொருளோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட். ஓகேங்களா, இதுதான் வந்து C14 நினைக்கிறேன். C14 அப்படின்ற அந்த கார்பன் இதை வச்சுதான் என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த அதோட ஏஜ் வந்து கணக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ற டெக்னாலஜி பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா USA இருக்க புளோரிடா, அங்கதான் வந்து இப்போ இருக்கு. ஸோ அதனாலதான் அதை ஏஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி 2017 பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா சார்பில் வந்து அனுப்பியிருக்காங்க புளோரிடாவுக்கு. அதை வந்து அவங்க அனலைசிஸ் பண்ணி அதோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 200 BC வந்து அந்த சாம்பிள்ஸ் வந்து இதானது அப்படின்ற மாதிரி சொல்லி அதோட ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 2017 200 BC இதானது. ஓகே, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபவுண்டட் சைட் கேட் எவிடன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தோ ரோமன் ட்ரேட் ரிலேஷன். ஓகேங்களா, ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைச்சிருக்கு, அதாவது ரோம் சம்பந்தமான ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அதாவது இந்தியாவுக்கும் ரோமனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரேட் ரிலேஷன் வந்து இருந்திருக்குன்றது இது மூலியமா ப்ரூவ் ஆகுதுன்றாங்க. ஸோ இது ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கீழடியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அடுத்த முக்கியமான பாயிண்ட் பாருங்க, பெரிப்ளஸ். ஓகேங்களா, பெரிப்ளஸ் சொல்லிட்டு நம்ம அடிக்கடி படிப்போம். ஸோ அந்த பெரிப்ளஸ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா, அதாவது the steel imported to Rome from Peninsular India was subjected to duty in port of Alexandria அப்படின்றாங்க. ஓகேங்களா, அந்த ரோம்ல அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற ஒரு போர்ட் வந்து இருக்கு, நம்ம அடிக்கடி படிப்போம். ஓகேங்களா, அப்ப வந்து என்னன்னா பெனின்சுலர் இந்தியாவில இருந்து என்னது ரோம்க்கு ஸ்டீல் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த இம்போர்ட் பண்றது டியூட்டி வந்து அலெக்சாண்ட்ரியா போர்ட்டுக்கு உரியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இதுல கீவேர்டு என்ன, பெரிப்ளஸ். அதுவும் இல்லாம இது டூ யூ நோ, ரொம்ப ரொம்ப முக்கியம், கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி வேணாலும் இதுல கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம்.
ஓகேங்களா. ஸோ சிம்பிளா கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா போர்ட் ஆஃப் அலெக்சாண்டர் எந்த ரோமனுக்கா இல்ல கிரீக்குக்கு வந்து சம்மந்தமானதா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி ஸ்டீல் எங்க இருந்து இம்போர்ட் பண்ணாங்க, எங்க இம்போர்ட் பண்ணாங்க, இது யாரு மென்ஷன் பண்ணாங்க முதற்கொண்டு எப்படின்னா கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. அதனால அந்த கீவேர்ட்ஸ் கரெக்டா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ஏரியா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பொருந்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதா பொருந்தல். ஓகேங்களா. அங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிரேவ் கூட்ஸ், அதாவது கிரேவ் கூட்ஸ் அப்படின்னா அவங்க புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்க பிடிச்ச பொருள்லாம் போட்டு புதைச்சிருக்காங்க. ஓகேங்களா. அந்த கிரேவ் கூட்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து கிளாஸ் பீட்ஸ். ஓகேங்களா. என்னென்ன கலர்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல, ஒயிட் கலர்ல, எல்லோ, ப்ளூ, கிரீன், இதுல எல்லாம் இந்த கலர்ல இருக்க கிளாஸ் பீட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அயன்ஸ் பாட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இருக்க பாட்ரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரைஸ், இதை நம்ம அடிக்கடி படிப்போம். ஓகேங்களா. 6th மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வரும், 7th எல்லாம் வரும். பொருந்தல் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரைஸ். இது ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ், பார்ட்ஸ் ஃபில்டு வித் ரைஸ். அடுத்து பாத்தீங்கன்னா செமி ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் என்ன பாத்தீங்கன்னா குவார்ட்ஸ், கார்னிலியன், பேங்கிள்ஸ் மேட் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஷெல், இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பொருந்தல்ல எக்ஸிபிஷன் நடத்தும் போது கிடைச்சது. ஓகேங்களா. எங்களா இருக்கு பாருங்க அந்த ரைஸ், கோல்டு, இது வந்து இது என்ன அந்த பீட்ஸ், இது என்னது அந்த பார்ட்ஸ். ஓகேங்களா. அது ஓகேங்களா. அந்த பொருந்தல் அந்த கண்டுபிடிச்ச இடம். ஓகேங்களா. சரி, ஓகே. அது வேற என்ன கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அயன் சிக்கல், அருவாள் இருக்கு இல்லையா, அது பைக்கு. அப்புறம் டிப் ஆஃப் க்ளோஸ், அந்த நிலம் ஊறுறாங்க இல்லையா, அது அதோட டிப்பு, இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த டைம்ல தமிழ்நாட்டுல ரைஸ் கல்டிவேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ். அதே மாதிரி இதை சொல்றதுலே அடிக்கடி அதை பொருந்தல் அப்படின்னாலே அங்க ஃபேமஸான ஃபைண்டிங்னாவே அந்த பார்ட் ஆஃப் ரைஸ் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பீப்புளோட ஸ்டேபிள் ஃபுட்டா இருந்துச்சு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அப்படின்றாங்க. ஓகேங்களா. பொருந்தல், இது வந்து பொருந்தல் திண்டுக்கல். ஓகேங்களா. திரும்பவும் இது 7th or 8th வரும். அதுலயுமே இந்த பொருந்தல் வந்து இதான் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்ட்ஸ் ஆஃப் ரைஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. கண்டுபிடிச்சது அப்படின்ற மாதிரி. அடுத்து பையம்பள்ளி பாத்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட். இதுல நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டாபிக் இருக்கு இல்லையா, ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி, கீழடி, சிவகங்கை, பொருந்தல் திண்டுக்கல், பையம்பள்ளி, வெள்ளூர், கொடுமணல், ஈரோடு இருக்கு இல்லையா, இதுவே வந்து மேட்ச்ல கொடுத்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அதனால வந்து அது அந்த இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இடமும் என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா. சரி, ஓகே. வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க பையம்பள்ளியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் ஆர்டிஃபேக்ட்ஸ், அதே மாதிரி இல்லாமல் மெகாலித்திக் பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி. ஸோ மெகாலித்திக்னாவே பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி தான். ஓகேங்களா. சரி, ஓகே. அது இல்லாம பையம்பள்ளினா இப்ப எப்படி பொருந்தல்னா பார்ட் ஆஃப் ரைஸ் ஸ்ட்ரெஸ் பண்றாங்களோ, பையம்பள்ளினாவே அயன் ஸ்மெல்டிங் இருக்கிற அந்த அயன் ஸ்மெல்டிங் வந்து நடந்துச்சு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றது அப்படின்னா முக்கியமான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்னா அயன் ஸ்மெல்டிங். ஓகேங்களா. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் படி இந்த கல்ச்சர் எப்போ இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 BC. ஓகேங்களா. இது நம்ம என்ன பார்த்தோம் 2017ல கீழடி வந்து பார்த்தீங்கன்னா 200 BC பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா 1000 BC. ஓகேங்களா. எங்க ஓகேங்களா. இதெல்லாம் கீ பாயிண்ட். ஓகேங்களா. அயன் ஸ்மெல்டிங் ரொம்ப முக்கியம். இது வந்து பையம்பள்ளி என்ன டிஸ்ட்ரிக்ட், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா. சரி, கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இங்க என்ன இது பண்ணாங்க, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது லிட்டரரியில பதிற்றுப்பத்து நம்ம படிக்கணும் இல்லையா, பதிற்றுப்பத்தில இந்த கொடுமணல் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா கொடுமணம் அப்படின்னு இருப்பாங்க. இதுவும் ரிப்பீட்டடா அடிக்கடி புக்ல வந்து நம்ம படிக்குவோம் அடிக்கடி. ஓகேங்களா. சோ வந்து கொடுமணம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சொல்லியிருக்காங்க, பதிற்றுப்பத்துல சொல்லியிருக்காங்க. அதே more than 300 பாட்டரி, அதாவது தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, சோ அது இருக்கிற மாதிரி 300 பாட்டரி இன்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவர் ஸ்பிண்டில்ஸ் ஹோல்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா யூஸ் ஃபார் மேக்கிங் த்ரெட் ஃப்ரம் காட்டன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிண்டில்ஸ் ஹோல்ஸ், இது ஸ்ட்ரெஸ் பண்ற பாயிண்ட் அதுதான். ஓகேங்களா. இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற என்ன வெப்பன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், பீட்ஸ், பர்டிகுலர்லி கார்னிலையும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட், அந்த ஸ்பிண்டில்ஸ் ஹோல்ஸ் எல்லாம். அதே மாதிரி கொடுமணம் பதிற்றுப்பத்து எத்தனை பாட்டரி இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 300 இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. இது கொடுமணல் ஈரோடுல. ஓகேங்களா. இங்க இருக்கு பாருங்க, அந்த பீட்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது இந்த ஸ்பிண்டில்ஸ் ஹோல்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த நூறுக்கு அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டைகர் வந்து கார்னிலியன் பீட்ஸ் வச்ச மாதிரி கண்டுபிடிச்சது அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. 8th முதல்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது ஓகேங்களா. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. A menhir founded burial site is assigned to the Megalithic period.
ஓகேங்களா? சரி, கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட் அது, கரெக்டா பாத்துக்கோங்க. சரி, ஓகே. மெகாலித்திக் மோனுமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பீப்புள் ஹூ லிவ் டியூரிங் லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் நியூ ஸ்டோன் ஏஜ் பிகன் டு ஃபாலோ த மெகாலித்திக் சிஸ்டம் ஆஃப் பரியல். ஓகேங்களா? அதாவது நியூ ஸ்டோன் ஏஜோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்க வந்து மெகாலித்திக் சிஸ்டம் ஆஃப் பரியலை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதாவது என்னன்னா, ஒரு பெரிய ஜாடியில போட்டு புதைக்கிறது, அந்த ஸ்டேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அக்கார்டிங் டு தி சிஸ்டம், அப்படி இது என்ன மெகாலித்திக் சிஸ்டம் பரியல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய ஜாடியில போட்டு நம்ம பிக் பாட்ல போட்டு என்ன பண்ணுவாங்க, புதைச்சிருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பொருள்லாம் உள்ள போட்டு புதைச்சிடுறது. அதுதான் பாத்தீங்கன்னா மெகாலித்திக் சிஸ்டம் பரியல். இது யார் ஃபாலோ பண்ணாங்க? லாஸ்ட் பீப்புள் இன் த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் நியூ ஸ்டோன் ஏஜ். ஓகேங்களா? சரி, ஓகே. அந்த மெகாலித்திக் Monuments bear witness to a highly advanced state of civilization with knowledge of iron and community living. So iron இருந்தது அப்படின்ற நாலேஜ், அயன் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு கம்யூனிட்டியா ஒரு எல்லாமே வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸா இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து டால்மன் அப்படின்றது பாத்தீங்கன்னா மெகாலித்திக் டூம்ஸ் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேட் ஆஃப் 2 or more upright stones with a single stone lying across the burial site. இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த மெகாலித்திக் டோல்மன்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் இன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வீரராகவபுரம் வில்லேஜ், அதாவது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க வீரராகவபுரம் வில்லேஜ். அதே மாதிரி பார்த்தோன்னா குமரமருத்துப்பட்டி, அப்புறம் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி பார்த்தா நரசிங்கம்பட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதே மாதிரி பாண்டவன் திட்டு அப்படி பாத்தீங்கன்னா அது எங்க இருக்குன்னா தருமபுரியில. ஓகேங்களா? சோ பாண்டவன் திட்டு தருமபுரி. சோ பிக்சர்ல கொடுத்துருக்காங்க, விட்டுறாதீங்க, கொஸ்டின் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்கு மேட்ச்ல. பாண்டவன் திட்டு அப்படி எங்க இருக்குன்னா தருமபுரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டால்மன் அப்படின்ற டைப்பான மெகாலித்திக் டூம் இது எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரராகவபுரம் வில்லேஜ், அது எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம். வீரராகவபுரம், காஞ்சிபுரம். அடுத்து இது என்னது, கும்மல மருத்துப்பட்டி, அது எங்க இருக்கு, திண்டுக்கல். அடுத்து நரசிங்கப்பட்டி எங்க இருக்கு, மதுரை. ஓகேங்களா? இது கரெக்டா பாத்துக்கணும். பாக்ஸ்னாவே ரொம்ப முக்கியமானது. ஸோ மென்ஹீர் நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, மென்ஹீர் வந்து மெகாலித்திக் இதை சேர்ந்தது அப்படின்ட்டு அந்த இது கொடுத்துருக்காங்க. அது மென்ஹீர் அப்படின்னா பிரிட்டன் லாங்குவேஜ். ஓகேங்களா? பிரிட்டன் லாங்குவேஜ்ல மென் அப்படின்னா ஸ்டோன், ஹிர் அப்படின்னா லாங். இங்க இருக்கு பாத்தீங்களா இது. ஓகேங்களா? எப்படி இருக்கு, லாங்கா இருக்கா, அதுதான் மென்ஹீர் அப்படின்னா மென் லாங். என்ன லாங்குவேஜ், பிரிட்டன். They are monolithic pillars planted vertically into the ground in memory of land. ஓகேங்களா? நம்ம எப்படி இப்ப இது போடுறோம் இல்லையா, ஹீரோ ஸ்டோன், அந்த மாதிரி அவங்க நீட்டா ஒரு இது வந்து பறச்சு வச்சிருவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா மென்ஹீர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பிரிட்டோ லாங்குவேஜ் சேர்ந்தது. மென்னு ஸ்டோனு, சரி, லாங்கு. சரி, எங்கெங்கெல்லாம் இருக்கு இந்த மென்ஹீர் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்காரிபாளையம் எங்க, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெம்பூர், தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க வெம்பூர்ல. ஓகேங்களா? இது வந்து இருந்திருக்கு. டு தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் செட்டில்மெண்ட் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் உப்பர். இந்த இது ரிவர் பக்கம்னா உப்பர். ஓகேங்களா? வேற எங்க இருக்கு, நம்ம மேல பார்த்தோம் இல்லையா டால்மன். அதே மாதிரி டால்மன்ல இந்த மாதிரி நரசிங்கப்பட்டி மதுரையில இருக்கு. அதுல குமாரி கலப்பாளையம், அதை பார்த்தோன்னா கொடுமணல், குமாரி கலப்பாளையமும் கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, அதுலயும் வந்து இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தோன்னா புளியங்கொம்பை, ஹீரோ ஸ்டோன்னாவே புளியங்கொம்பைன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? புளியங்கொம்பை அதாவது 3rd centuryல கண்டுபிடிச்சது இந்த புளியங்கொம்பை. ஓகேங்களா? ஸோ ஹீரோ ஸ்டோன் அப்படின்றது என்னது, இறந்து போயிருப்பாங்க இல்லையா, ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த மாதிரி பேட்டல்லையோ இல்ல மாடுங்களை வந்து டிஃபெண்ட் பண்ணி இது பண்ணுவாங்களோ, எனிமிக்கிட்ட இருந்து டிஃபெண்ட் பண்ணும்போது இறந்தாங்களோ, ஸோ அவங்கள ஹானர் பண்ற விதமா போடுறது தான் இந்த ஹீரோ ஸ்டோன். ஓகேங்களா? ஸோ அது எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானூர் வில்லேஜ், அதாவது பழனி பக்கத்துல மானூர் வில்லேஜ், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் வெள்ளாளன் கோட்டை, டுட்டிகோரின் டிஸ்ட்ரிக்ட், புளியங்கொம்பை பார்த்தோம்னா அடுத்து பார்த்தோம்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், புளியங்கொம்பை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், இங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. எப்ப அப்படி இது பண்ண புளியங்கொம்பைன்னு பாத்தீங்கன்னா 3rd century பிசின்றத பாத்துக்கோங்க. ஓகேங்களா? மானூர் வில்லேஜ் எங்க இருக்கு, பழனி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். பழனி வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தானே. அடுத்து வெள்ளாளன் கோட்டை, அப்புறம் வெள்ளாளன் கோட்டை பார்த்தோம்னா டுட்டிகோரன் டிஸ்ட்ரிக்ட், புளியங்கொம்பை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் யூனிட் 8
யூனிட் 8 அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசன் இது. கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே போக போக வந்து கொஞ்சம் ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய வரும். ஓகேங்களா? அதனால படிங்க, வழி இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கும். சரி, ஓகே. சரி, நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புக் பேக் பார்க்கலாம். ஓகே, இது சம்மரி பார்த்துக்கோங்க. எப்ப மைக்ரேட் ஆனாங்க, கின்ஷிப் பேஸ்ட், அடுத்து என்ன அயன் ஃப்ளோ இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ நியூ கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் வந்து டெவலப் ஆச்சு. இதனால மட்டும்தான் அர்பனைசேஷன் வந்து வளர ஆரம்பிச்சு கேன்சரிக் பீரியட்ல. ஸோ கான்டெம்பரரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியடும் அயனைஸ் சொசைட்டி, மெகாலித்திக்கு முன்னாடி அயனைஸ் சொசைட்டியும் ஒன்று. ஓகேங்களா? அவ்வளோ. சரி, ஓகே. ஆரியன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டில் இன் பஞ்சாப். சென்ட்ரல் ஏசியாவிலேருந்து வந்தாங்க இல்லையா? ஓகே. சத்தியமேவே ஜெயத்தை எங்கன்னு எடுத்தாங்க? உபனிஷத். இதை முண்டம் அப்படின்னு வரும். பேரு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? முண்டாவா முன்னிடாவா? முண்டக்கா. திட்டுற மாதிரி இருக்கனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவோம். அதனால தான் இந்த முண்டம் அப்படின்றது மட்டும் ஞாபகம் இருக்கு. முண்டக்கா, முண்டக்கா உபனிஷத். ஆனா வந்து கொஸ்டின்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ல முண்டக்கா உபனிஷத் ஃபுல்லா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம என்ன ரேஷியோல ஆகும்னா பாலின்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா? ஸோ 1/6 சொல்லிட்டு அது அவ்வளவுதான். அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? வேதிக் ஏஜஸ் எவிடன்ஸ் பை குட் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் அடிக்வேட் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல் எவிடன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ வந்து அசஷன் தப்பு. ஸ்ருதி கம்ப்ரைசஸ் வேதாஸ் பிராமணஸ் ஆலின் ரீசன் கரெக்ட். ஸோ அசஷன் ஏ இஸ் ட்ரூ, சாரி ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. பெரிப்ளஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாரு? ஒரு பாக்ஸ் வந்துச்சு இல்லையா? ஸ்டீல் வந்து இம்போர்ட்டட் இன்டு ரோம் ஃப்ரம் பெனிசுலா இந்தியா போட்டோம். கரெக்ட், இது கரெக்ட். அடுத்து எவிடன்ஸ் ஃபார் அயன் ஸ்மெல்டிங் எங்க இருந்துச்சு? பையன்பள்ளி. பையன்பள்ளி தானே? எஸ், அயன் ஸ்மெல்டிங் பையன்பள்ளி தான். சொன்ன இல்லைங்களா? ஸோ அதை தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கரெக்ட். ஓகே, இதுல எது நாட் கரெக்ட் கேட்கலாம், என்ன பார்க்கலாம். விட்டோ குட் ட்ரீம் ஏரியா? நோ. சைல்ட் மேரேஜ் இன் பிராக்டிஸா? அதாவது பாத்தீங்கன்னா இருங்க, சத்தி வந்து அன்னோனா? இது கரெக்ட், அவங்களுக்கு தெரியாது. ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி வாஸ் இன்ஹெரிட்டட் பை ஹிஸ் சன், இது கரெக்ட் தானே? இன்ஹெரிட் பண்ணாங்க. விமனுக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைனாங்க. சைல்ட் மேரேஜ் வாசன் பிராக்டிஸா? இல்ல, வாசன் பிராக்டிஸ் இல்ல. விட்டோ குட் ட்ரீம் மேரேஜா? பண்ணலாம் சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா? சைல்ட் மேரேஜ் தான் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? பார்க்கலாம் இருங்க. நாட் என்கரேஜ் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நோ பார் ஆன் ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, சைல்ட் மேரேஜ் அண்ட் சத்தி வேர் அன்னோன்னு சொல்லியிருக்காங்க. லேட்டர் வேதிக் பீரியட்ல தான் என்ன பண்ணாங்கன்னா பண்ணக்கூடாது, விடோ ரீமேரேஜ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு டைம் இதை செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நாட் கரெக்ட். ஓகேங்களா? சொன்னது கரெக்ட் தான். ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. ஓகேவா? வாஸ் அவங்க சத்தி அண்ட் சைல்ட் மேரேஜ் வந்து அப்ப பிராக்டிஸ்ல வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? சரி, ஓகே. வாட் இஸ் த கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரிக்வேதிக் சொசைட்டி? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வரும்? குலா வருமா? குலாக்கு அப்புறம் தான் என்ன வரும்? கிராமம் வரும். அடுத்த விசு ஜனா, அடுத்த ராஷ்டிரா. ஸோ பி தான் ஆன்சர். ஓகே. வேதிக் கல்ச்சர் வாஸ் இன் பேட்ரியார்கல் அப்படின்னு பார்த்தோமா? அடுத்து பார்த்தோம்னா டேஸ் வாஸ் டாக்ஸ் இது பாலி. அடுத்து என்ன? டேஸ் சிஸ்டம் இஸ் அன் ஏன்ஷியன்ட் லேர்னிங் மெத்தட்னா குருகுலா. ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி.
கெஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் தப்பா போச்சுன்னா அசிங்கமா போயிடும். அதுக்கு தான் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். தூத்துக்குடி. ஓகே, அடுத்து ரோமன் ஆர்டிஃபிக்ஸ். ஓகே, இது கரெக்ட், ட்ரூ. ஓகே, இஸ் எ மெமோரியல் ஸ்டோன் பிரைஸ். ஓகே, இதுவும் ட்ரூ. ஆர்மி சீஃப் கிராமணி கிடையாது இல்லையா, கிராம சீஃப் தான் கிராமணி. ஆர்மி சீஃப் வந்து சேனாப்பணியா என்னொன்னு வந்துச்சு இல்லையா, சேனானி. சேனானி ரைட், ஆர்மி சீஃப் சேனானி. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஓகே, இது ட்ரூ, கரெக்ட் தான். எவிடன்ஸ் ஃபார் அயன் ஸ்மெல்டிங் வந்து பையன்பள்ளி, ரைட், ட்ரூ. ஓகேங்களா, சூப்பர். ஸோ கீழடி, பொருந்தல், கொடுமலை இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க பாத்தீங்களா. சரி, ஓகே. ஸ்பிண்டல்ஸ். ஸ்பிண்டல்ஸ்னாவே எங்க அப்படின்னு சொன்னேன் நானு, கொடுமணல் அப்படின்னு சொன்னோமா. அப்ப கீழடி வந்து ஐவரி டைஸா, ஆதிச்சநல்லூர் கோல்டு ஆர்னமெண்ட்ஸா. டி ஒரு ஆன்சர், ஒரு டைம் செக் பண்ணிக்கலாமா. கீழடி. கீழடி என்ன பாத்தீங்கன்னா இப்படிதான் ஃபைன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா விட்டுருவோம். பட் இருந்தா கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க பாருங்க. அதாவது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது ஐவரி டைஸ். ஓகேங்களா, கீழடி கரெக்டா. ஓகே, ரைட்டு. கீழடி, ஐவரி டைஸ். ஐவரி டைஸ்னா என்னதுன்னா அந்த தந்தத்தால செய்யப்பட்ட அந்த என்னது அந்த டைஸ், பகடை இல்லையா அது. ஓகேங்களா, பகடை எங்க உருட்டுவோம், கீழே தான் உருட்டுவோம். ஸோ கீழடி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருந்தல். பொருந்தல் பாத்தீங்கன்னா டிப் ஆஃப் க்ளோஸ் லைனா வரும் நினைக்கிறேன். பொருந்தல் என்ன, டிப் ஆஃப் க்ளோஸா. தப்பா பாத்தீங்களா. ஸோ நம்ம பின்னாடி புக் பேக் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் என்னது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு உங்களே நம்ம கன்ஃபியூஸா இருக்கோமா தெளிவா இருக்கோமா தெரியும். பாருங்க, நான் இவ்வளவு கன்ஃபியூஷன்ல தான் நான் இருக்கேன் இல்லையா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம், 2-3 டைம் ரிவைஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ யூனிட் 8னாவே அதுதான், கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை இது பண்ணுவாங்க, கொள்ளுவாங்க. கரெக்ட் தான் பாருங்க, டிப் ஆஃப் க்ளோஸ். ஓகேங்களா. ஸோ வந்து டிப் ஆஃப் க்ளோஸ் அப்ப அது கரெக்டா. ஸோ 1 இது 1 2 இதெல்லாம் கரெக்ட். கொடுமணல்னாவே ஸ்பிண்டில் ஹோல்ஸ் சொன்னேன். ஆதிச்சநல்லூர் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். ஓகேங்களா. சப் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். ஓகேங்களா, சூப்பர். ஓகே, கீழடி பார்த்தீங்க அது ஆதிச்சநல்லூர்ல தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர் இருந்துச்சு அப்படின்றோம். ஸோ கீழடி ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்தோ ரோமன் ட்ரேடு வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். பையன்பள்ளியில அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோமா. அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்னது, சரி ஓகே இது பார்க்கலாம். பாட்ஃபில் ரைஸ்ன்னா என்ன, அப்ப அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட் வந்து ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கொடுமணல்ல ஸ்பிண்டில் ஹோல் இருக்குன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க வந்து ஸ்பின் பண்ணாங்க, இந்த காட்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாவே என்னது, கல்டிவேஷன் வந்து வைடரா நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய நடந்துச்சு இது மூலியமா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, சரி ஓகே அவ்வளோதான். பாஸ்னா கைபர், சூப்பர். டெக்ஸ்ட் கண்டெய்னிங் டீச்சிங் ஆன் ரிலிஜன் என்னன்னு பார்த்தோம். ஸ்மிருதின்னு பார்த்தோமா, அது எங்க இருக்குன்னு பாருங்க. ஸ்மிருதி பாருங்க, ஸ்மிருதி. A group of villages. வில்லேஜோட குரூப் என்னன்னு பார்த்தோம், விஷன் பார்த்தோமா, விஸ். ட்ரைபல் அசம்பிளி. ட்ரைபல் அசம்பிளி வந்து என்னன்னு பார்த்தோம், பார்த்துக்கலாம். ட்ரைபல் அசம்பிளி ட்ரைபல் அசம்பிளி வந்து இதுவாதான் இருக்கும், ராஷ்டிராஸ் தான் இருக்கும். சரி, கித்தாட்டா ரைட். ஓல்டஸ்ட்னு பார்த்தோம் இல்லையா, ஆஃப் திஸ் கித்தாட்டா அதாவது ட்ரைபல் அசம்பிளி. சரிங்களா. ஸோ வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தால் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மண்டையில் நிற்கும். என்னன்னா எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா. ஓகே, விதாத்தா தெரிஞ்சுல நம்ம எங்கிட்ட போய் தேடுறது டைம் ஆகுது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. விதாத்தா ட்ரைபல் அசம்பிளினா விதாத்தா.
அசம்பிளி ஆஃப் பீப்புள்னா என்ன பார்த்தோம், சமிட்டின்னு பார்த்தோமா. ஃபயர்னா என்னது, அக்னி. அடுத்து என்னது, இங்க இருக்கு அக்னி. கோல்டு காயின், கோல்டு காயின் என்னன்னு பார்த்தோம், டக்குன்னு பேர் வரும், ஹிரண்யா. ஹிரண்யான்னு பார்த்தோமா, ஹிரண்யம் எங்களுக்கு நீங்களே பாருங்க. பீரியட் ஆஃப் வேதிக் ஏஜ், மெகாலித்திக் டூம்ப். மெகாலித்திக் டூம்ப் என்னன்னு சொல்லுவோம், டால்மன் சொல்லி ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, டால்மன் இங்க இருக்கு பாருங்க. பீரியட் ஆஃப் வேதிக் ஏஜ் என்ன சொல்லி பார்த்தோம், பீரியட் ஆஃப் வேதிக் ஏஜ் என்னது 1500. சூஸ் இருந்தா ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். அயன் ஏஜ், ரைட். அயன் ஏஜ் பீரியட் வந்து அயன் ஏஜ். ஓகேங்களா, சூப்பர். அவ்வளவுதான். ஓகேங்களா, ஆன்சர் டு கேட்டா மென்ஷன் டு இதிகாசாஸ் என்னது, ராமாயணம், மகாபாரதம். வெர்டிக்கல் மோனோலித்திக் பில்லர் நம்ம என்னன்னு பார்த்தோம், மின்ஹர். அடுத்த நேம் த ஏன்ஷியன்ட் டவுன் இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் என்னது, கீழடி. டூ லார்ஜ் சிட்டிஸ் என்னது, அயோத்தியா. அப்புறம் என்னன்னு பார்த்தோம், மேப் பார்த்தா தெரிஞ்சிடும். அயோத்தியா, டக்குன்னு நேம் ஞாபகம் வருது, அயோத்தியா, இந்திரபிரஸ்தா, அப்புறம் மதுரா. மதுரா 3 பார்த்தோம் இல்லையா, மதுரா, இந்திரபிரஸ்தா. ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் வந்து இப்படி கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு, அதான் ஆட்மன் அவுட்ல கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அதனால தான் புக் பேக் எப்பவுமே நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஏர்லியா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்லாஷ் அண்ட் பர்ன். பர்ன் நேம் 2 அயனேஜ் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. என்னென்னது, கீழடி, ஆதிச்சநல்லூர், ரெண்டுமே அயனேஜ் தானே, அப்படித்தானே. மெகாலித்திக், மெகாலித்திக், அயன்லித்திக் என்ன இதுதானே. ஓகேங்களா, கீழடி, ஆதிச்சநல்லூர் எல்லாமே. ஓகேங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ மக்களே, நம்ம என்ன முடிச்சிட்டோம் பாத்தீங்களா, ரொம்பவே ஒரு முக்கியமான லெசன், ரொம்பவே நம்மள டென்ஷன் பண்ற லெசன் தான் இதெல்லாம். ஏண்டா இதெல்லாம் இருக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நான் இது சொன்னதெல்லாம் பார்த்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக இந்த லெசன் வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, வேதிக் கல்ச்சரின் நார்த் இந்தியன், மெகாலித்திக் கல்ச்சரின் சவுத் இந்தியா. பட் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க நிறைய, நான் காட்டினா இல்லைங்களா, இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அந்த வேதிக் ஏஜ் வந்து அயன் ஏஜா என்ன ஏஜ் எல்லாம் சொல்லி பார்த்தோன்னே இந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் வந்து இதுதான், இந்த இதே கேட்டுருக்காங்க கொஸ்டின். எது வந்து அந்த வேதாஸ்ல இல்ல, நாட் கரெக்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் சொன்னாலே அதான் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், மேக்ஸிமம் இந்த பாக்ஸ் வந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. பாக்ஸ்ல இருக்கிறத வந்து விட்டுட்டு அவங்க மேக்ஸிமம் வந்து போக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஸோ இது பாருங்க, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். வாலி இது எங்கேயும் படிப்போம், முகல்ஸ்ல நினைக்கிறேன், முகல்ஸ்ல குப்தாஸ்லயும் வரும் இது வாலி. ஓகேங்களா, ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ், இந்த ஹிரானியா, கோல்டுனா ஹிரானியான்றது கேட்டிருக்காங்க, அது மட்டும் கேட்டிருக்காங்க, கோல்டு கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, பட் எனக்கு ஞாபகம் இல்லை. பாக்ஸ்னாலே கண்டிப்பா கேட்பாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இதுல இருந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா, ஏதோ ஒன்று வந்து கேட்பாங்க. அதனால அது இந்த பாக்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டா பாத்துக்கணும். ஹீரோ ஸ்டோன்னாவே புளியங்கொம்பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய
முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு, கரெக்டா பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி ஓகே, கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஸோ நான் சொல்ல நீங்க படிச்சு விட்டு வந்தீங்கன்னாவே இது முடிச்சிடலாம் ஈஸியாவே. ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்த லெசன்ல மீட் பண்ணுவோம். பை.